வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்று திருச்சியில் நடத்திய மாநாடு அல்லது பொதுக்கூட்டம் பற்றியது தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் பார்ப்போம். நான் நித்திரியால் ஒலிம்பியதும் ஃபோனை எடுத்து இந்த எக்ஸ் தளத்தில் உலாவுவது வழக்கம். அதில் தான் அனைத்து செய்திகளும் வரும். அப்படி நான் இன்றைக்கும் எக்ஸ் தளத்தை திறந்து, எக்ஸ் தளம் என்றால் பழைய ட்விட்டர், அதை திறந்து செய்திகளை பார்த்து கொண்டு தட்டி போகும்பொழுது ஒரே விஜயின் காணொலிகளாக வந்து என்னடா இது, விஜயின் பழைய தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் பேசிய காணொலியை இப்பொழுது எடுத்து விடுகின்ற ஒன்றா தட்டி கொண்டு போகும் பொழுது தான் பார்த்தால் சில இடத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் என்று பின்னால் பதாதைகள் இருந்ததை பார்த்து அப்புறம் தான் முழுமையாக கட்டலோகோ இது முதலமைச்சர் விஜய் மேடையில் பேசுகின்றார் என்று பின்புதான் எனக்கு புலப்பட்டது. ஏன் இதை சொல்லுன்னு சொன்னால், அவர் பேச்சு முதல் எடுத்தவுடன் கேட்டவுடன் இது தேர்தலுக்கு முன் அவசரமாக கத்திய விஜய் போலவே இருந்தது. அவ்வளவு ஒரு கொடுமையான பேச்சு மொழியும் உடல் மொழியும் ஆபாச பேச்சும் இருந்தது. கட்சி தலைவர் விஜய் பேசும் பொழுது இருந்தது போல். அவர் மறந்து விட்டார் போலும் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிவிட்டேன் என்பதை, அல்லது சொல்லிக் கொடுத்தவர்கள் இப்படித்தான் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி எழுதி கொடுத்து விட்டனர் போல் உள்ளது. அப்படி இருந்தது அவரின் பேச்சு. ஒரே ஆபாசமும் ஒரே பாய்ச்சலும். திரும்பவும் திமுகவையே குறிவைத்து அதை செய்தீர்களா இதை செய்தீர்களா என்று சொல்லி திமுகவை கேள்வி கேட்டு பாய்ந்து கொண்டிருந்தார். பிறகுதான் பார்த்தால் அது திருச்சி மக்களுக்கு நன்றி கூறும் ஏதோ கூட்டமாம் முதலமைச்சர் போய் பேசியிருக்கின்றார். கூட்டத்தை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போமே. ஏன் முதலில் முதலமைச்சர் விஜயின் பேச்சிலிருந்தே ஆரம்பிக்கலாம். அவரின் பேச்சை பார்க்கும் பொழுது அவர் ஒரு தமிழ்நாட்டின் முதல் குடிமகன் என்பதை மறந்தும், தான் முதலமைச்சர், இந்த இத்தனை கோடி மக்களின் முதல்வன் என்பதை மறந்து சாதாரண கட்சி தலைவர் போல் வார்த்தைகளை பிரயோகித்து மேடையில் பேசி கொண்டிருந்தார். குறிப்பாக சொல்ல போனால், திமுகவை சாடுகிறேன் என்று சொல்லிவிட்டு எனது வாயில் வந்துவிடும், நான் என்ன கவர்ச்சி கண்ணியா என்றது போன்ற வார்த்தைகளை போட்டு பேசியது அனைவரையும் ஆச்சரியத்துக்குள் உள்ளாக்கியது. என்னென்னு சொன்னால், இப்பொழுது அவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர். அப்போது பேசும் பொழுது வார்த்தைகள் கண்ணியம் தேவை. என்னென்னு சொன்னால், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதி இவர். இவரின் செயற்பாடுகள் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது போல் தான் இருக்க வேண்டும். இவரின் செயல்பாடுகள் மக்களை இழிவுபடுத்துவது போல் இருக்கக்கூடாது. அதை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அவரின் பேச்சிலிருந்து இன்று நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு முதிர்ச்சி அடையாத பேச்சு. இந்த முறையும் A4 சீட்டில் தான் எழுதி கொண்டு வந்தார். கொஞ்சம் மனப்பாடம் செய்து கொண்டு வந்து படபடபடன்று ஒப்பித்து தள்ளினார். இடையில் அங்கங்கே மறந்து விட்டார் வார்த்தைகளை. பேப்பரை எடுத்து பார்த்தார். விஜயின் பேச்சை கடந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இந்த நிகழ்வு என்றால், அமைச்சர்களின் பேச்சுக்களும் அவர்களின் நடவடிக்கைகளும் முன்னே போலியே தான் இருந்தது. அவர்கள் தாங்கள் ஒரு அரச பதவியில் வந்துவிட்டது என்று இல்லாமல் விஜயின் கட்சி தொண்டர்கள் போல் தான் விஜயின் புகழை பாடிக்கொண்டு கட்சியில் பேசுவது போல் எப்படி தேர்தலுக்கு முன் பேசினார்களோ அதே போல தான் மேடையிலும் பேசிக்கொண்டு இருக்கின்றனர். தேர்தல் காலத்தில் திமுக ஒரு மாசுபட்ட கட்சி, ஊழல் கட்சி, பிரம்மாண்ட கட்சி, பிரம்மாண்டத்துக்காக இதையெல்லாம் செய்கின்றது, மக்களை வதைக்கின்றது என்று சொல்லி பிரச்சாரம் செய்த தாவேக்காவினர் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பின் செய்து கொண்டிருக்கின்றது பற்றி எதுவும் பேச மாட்டார்கள் போல்தான் உள்ளது. ஏனென்றால் இன்றைய கூட்டத்தில் நடந்தது எல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு மாற்றமில்லை. அதே திமுக ஆட்சி
ஆட்கள் தான் மாறியுள்ளனர் என்று நன்றாக தெரிகின்றது. முதலமைச்சர் கூட்டத்துக்கு வரப்போகின்றார் என்பதற்காக அதே திராவிட கட்சிகள் பாணியில் சாலை மறியல், போக்குவரத்து மாற்றம், மக்களுக்கு இடையூறு, அதேபோல் எங்கு முதலமைச்சர் பயணத்தை ஆரம்பிக்கின்றாரோ விண்ணூர்தி நிலையத்திலிருந்து கூட்டம் நடக்கும் மண்டபம் வரைக்கும் தோரணைகள், கொடிகள் என்று கட்டி மக்களுக்கு எப்படி திமுக கட்சி அவசரியங்களை ஏற்படுத்தியதோ அதையே தான் இன்று விஜய் கட்சியினரும் செய்துள்ளனர். அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. திமுக கட்சி மக்களை பிரியாணி கொடுத்து, குடிப்பதற்கு குவாட்டர் கொடுத்து கூட்டிக் கொண்டு வரும் கூட்டங்களுக்கு பின்னர் அவர்கள் கலந்து செல்லும் பொழுது வெறுங்கையுடன் போக வேண்டாமே என்றது இழுத்து தள்ளி கொண்டு போவதற்கு வாழைக்குலைகளை கட்டுவார்கள், பழங்களை கட்டி தூக்கி விடுவார்கள். பின்னர் அவர்கள் கலைந்து செல்லும் பொழுது எல்லாத்தையும் இழுத்து பிடுங்கி இழுத்து கொண்டு போவது நாங்கள் பல காணொளிகளை பார்த்தோம். அதை தான் இங்கும் விஜய் கட்சியினர் பின்பு வீடு செல்லும் பொழுது வெறுங்கையுடன் போகக்கூடாது என்று சொல்லி அத்தனை ஆயிரம் வாழைக்குலைகள் கட்டி தொங்க விடப்பட்டிருந்தது. இனி பின்வரும் நாட்களில் தான் நாங்கள் அந்த காணொளிகளை பார்க்கக்கூடும், எவ்வாறு அவை வீடுகளுக்கு சென்றது. அதே திமுக பாணியில் தானா அல்லது கட்டியவர்களை அவற்றை அவுத்து கொண்டு போனார்களா என்று பின்வரும் நாட்களில் தான் அந்த காணொளிகள் வரும், பார்ப்போம் என்ன நடந்தாண்டு. இங்கே ஒன்றும் மாற்றாக தெரியவில்லை. அதே கோப்பையில் இருந்த கறியை புது கரண்டியை வைத்து எடுக்கின்ற அதே பாணிதான் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியும் இருக்கின்றது. இதை கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேரடியாக விஜய்க்கு இணையதளத்தில் முட்டு கொடுத்த மக்களே இன்று விசனம் தெரிவிப்பது கண்கூடாக தெரிகின்றது. இவர்களின் இவ்வாறான செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது இங்கு எதுவும் மாற்றமாக தெரியவில்லை. அதே திமுக தான் இன்று தாவேகா என்ற பெயரில் புதிய ஆட்சியை நடத்துகின்றது என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது. மக்களே, ஆட்சியை பிடித்து விட்டோம், அடுத்து என்ன செய்ய போன்றோம் மக்களுக்கு என்று விஜய் தனது முதலாவது கூட்டத்தில், அதாவது முதலமைச்சராகிய பின் இவர் நடத்தும் முதலாவது கூட்டத்தில் செய்வார் என்று பார்த்தால் அதே கூட்டத்திலும் வந்து நின்று திமுகவை தான் சாடிக்கொண்டு நிற்கின்றார். அவர்கள் செய்ததால் தான் தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அவர்கள் ஊழல்வாதிகள், அதை செஞ்சனர் இதை செஞ்சனர், தன்னை எப்படி மக்களிடம் இழிவுபடுத்தி காட்டினர் என்று சொல்லி தன்னை ஒரு விக்டிமாக காட்டிக்கொண்டு திமுகவை திரும்பவும் சண்டைக்குள் இழுத்து இப்போ வரப்போகும் இடைத்தேர்தலுக்கான ஒரு அச்சாரமாகத்தான் இந்த கூட்டத்தை நடத்தியுள்ளார். இது நன்றி சொல்லக்கூடிய கூட்டம் போல் தெரியவில்லை. மீண்டும் ஒரு தேர்தல் பெறப்புரை போல் தான் இந்த கூட்டம் இருந்தது. எல்லாம் தெரிந்து கொண்டுதானே இவர் அரசியலுக்குள் வந்தார். இங்கு அனைத்தும் தலைகீழாக இருக்கின்றது. திமுக ஆட்சியில் ஒன்றும் சரியில்லை, அனைத்தையும் இவர்கள் பால்படுத்தி விட்டனர், நான் வந்து தான் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்துவிட்டு என்று என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றதை செய்கின்றேன் என்று கையை விரிப்பதற்கு இது என்ன விளையாட்டென்று புரியவில்லை. இதெல்லாம் தெரிந்தது தானே. இப்படி இருக்கின்றது, கட்சி ஊழலில் மூழ்கி இருக்கின்றது, நாடு பாதாளத்தில் இருக்கின்றது, பொருளாதாரம் இல்லை, சாராய பொருளாதாரத்தில் தான் நாடு இருக்கின்றது என்று அனைத்தும் தெரிந்து கொண்டு வந்துவிட்டு இன்று இவர்களால் என்னால் சொன்னதை செய்ய முடியவில்லை என்று கையை விரிக்கின்றார் விஜய். எவ்வாறான ஒரு மழுப்பல் அரசியல் இங்கு போய்கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அவ்வளோதான் மக்களே, இந்த காணொளியில் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். நீங்களும் பல காணொளிகளை பார்த்திருப்பீர்கள் என்ற நிகழ்வுகளில் இருந்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கருத்தில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.